என் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி லீடர் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஒரு நாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போட்டுகிட்டே போனாங்க. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கிராஃபை செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ கெடுக்க முடியுமோ ஃப்ளாஷ்பேக் சொல்லி அவ்வளோ கெடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுருக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சரை வந்து தேங்க் பண்ண வேண்டிய நேரம். ஹாப்பி கிரீட்டிங்ஸ். ஹாப்பி கிரீட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒகேஷனுக்குமான க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடிமேடாக அண்ட் கஸ்டமைஸாக வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் க்ரீட்டிங் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ போட்டு பேர் எழுதி விஷ் பண்ணி உள்ள ஒரு 4-5 ஃபோட்டோ போட்டு அண்ட் நீங்கள் என்ன விஷ் சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லேயே பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கிஃப்ட் சென்னையில் வேறு யார் பண்ணுறாங்க தெரியல, ஆனால் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் கார்டோ இல்லை கஸ்டமைஸ் கார்டோ வேணும்னா 8668142294 இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட க்ரீட்டிங் கார்டை புக் பண்ணுங்கள். ஒரு நல்ல டைரக்டர்னால ஒரு கல்லை கூட வந்து நடிக்க வைக்க முடியும், அது வந்து ஒரு சிற்பமாக மாற்ற முடியும்னு சொல்லி கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் அதை நேரில் பார்க்குறேன். லெஜெண்ட் படத்தில் நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்ல, அது அவ்வளோ மோசமாக இருக்கும், அது வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அவரால் எமோஷனல் சீன் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல டைரக்டர் டச்னு ஒன்று இருக்குது. எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சீன் வரும்போது அந்த ஹீரோ அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட ஃபேஸை காட்டுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து உணர்த்துறதுக்காக. பட் ஆனால் இவர் வந்து அழும்போது ஆடியன்ஸ்க்கு சிரிப்பு வரும். லெஜெண்ட் படத்தில் வந்து அதுதான் நடந்தது. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து அவர் ரிப்பீட் பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட்டான மூவை வந்து பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. க்ளோஸ்அப்பே காட்டல. அவர் எமோஷனலில் அழுதாதானடா நீங்கள் சிரிப்பீங்க, அவங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்ட மாட்டேன்னு சொல்லி லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிறாரு. அது வந்து கேமராவுக்கு ஃபேவராக அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறா சொல்லி நமக்கு தெரியல. லாங் ஷாட்டில் அவர் முட்டி போட்டு அந்த மாதிரி தலையை குனிஞ்சு இப்படி பண்ணும்போது அது வந்து எமோஷ்னலாக ஆடியன்ஸ்க்கு வந்து கருந்து போகுது. ஒரு நல்ல டைரக்டர் ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இதுதான் அது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய குறைபாடுலாம் இருக்குது. அவர் வந்து தூங்கி ஏஞ்சிக்கிறாரு, ஃபுல் மேக்கப் லிப்ஸ்டிக் அள்ளி போட்டு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் போட்டு கரெக்டாக வாரி ஏஞ்சோடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் சீனில் முடி ஒரு முடி கூட வந்து கலையில் பார்த்துக்கோங்க, ஒரு ஃபுல்லாக ஒரு மாஸ்க் மாதிரி தலையில் வந்து போட்டுறாங்க, அந்த மாஸ்க் கலட்டுறாங்க, அப்படி முடி வாரி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படியா நான் ஹெல்மெட் போடுறதுக்காக துணி கட்டி ஹெல்மெட் போட்டாலே வந்து முடி கழியுது, உங்களுக்கு எப்படியா முடியே கலையாமல் இருக்குது? அந்த சீக்ரெட் எனக்கும் சொல்லுங்களே. அது எல்லா சீன்லேயும் மனுஷன் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கார், அது கொஞ்சம் ஆடாக இருக்குது. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் அந்த ஃப்ளாஷ்பேக் சீரியஸாக லெஜெண்ட் படமா இது அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்கார்ந்து வியர்ந்த பாட்ட படம் தான் இந்த லீடர் படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் வந்து ஒரு ரா ஏஜென்ட், நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதான் நிஜம். அவர் ஒரு ரா ஏஜென்ட். ஓகே, 12 மேன்கிற ஒரு ஸ்குவாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் வந்து லீடர். 12 மேன் ஸ்குவாடு, பட் 2-3 பொண்ணுங்க வந்து அதில் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் போவாங்க, அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து லெஜெண்ட் வந்து ஒரு பொண்ணு கூட நடிப்பார். அந்த பொண்ணு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கசமுசாய் குழந்தை பெற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு மிஷினுக்கு போகும்போது வில்லனோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அந்த அப்பனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா டெவில். அந்த டெவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரையும் ஒருத்தராக வந்து கொலை பண்ணுவார், தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவார். அந்த டெவில் யாருன்னு தெரியாமல் இருக்கும். இதுதான் பிளாட். ஓகே, இந்த 12 மேன் ஸ்குவாடுங்கிறது அவங்க உயிரை கொடுக்கறது ரெடியாக இருப்பாங்க, உயிரை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதுதான் அந்த ஸ்குவாட். அந்த மாதிரி ஸ்குவாட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தராக கொல்றாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பயந்து தலைமறைவாக இருந்தாங்க. திருப்பி வந்து ஒரு மிஷினுக்காக ஒன்றா வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவிலுங்கிற ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்களாம். லெஜெண்ட் வந்து இது வந்து டெவில் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்ல வேணாம், அவங்களாம் பயந்துருவாங்க, தேவையில்லைன்னு சொல்லி என்னடா ஸ்கூல் படிக்கிற பசங்களாடா பயந்து போறதுக்கு. அங்க இருக்கிற ஒரு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அங்க இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஏர் லிஃப்ட் பண்ண போறீங்க, ஆல்மோஸ்ட் இது ஒரு சூசைட் மிஷின் தான், அதுக்கே நீங்க ரெடியா வந்துட்டீங்க. இங்க வந்து ஒருத்தன் இருக்கானா, அவன் வந்து வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடாதா? ஓ மை காட். இதை தாண்டி இதோட ஸ்பெஷல் ஐட்டம் வேற இருக்கு. அவங்க கூடயே ஒரு டீம் மெம்பர் இருக்காங்க. லெஜெண்ட் அவரை கல்யாணம் கூட பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர் வந்து இவதான் டெவில், இவதான் நம்மளை கொலை பண்ண பார்க்குறா. என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்களா? என்ன அந்த பொண்ணு டெவில்ங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற சீஃப் வந்து ஷூட் பண்ண சொல்லுவாரா, அவர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஷூட் பண்ணிடுவாரா, அந்த பொண்ணு வந்து மயங்க போட்டு வந்துருமா. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹார்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஷூட் பண்ணதால் ஃபஸ்ட்டு
எதுக்கு வந்து அந்த சீஃப் அவங்களோட ஏஜென்ட்டை அவங்களோட அசட்டை வந்து அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ண சொல்கிறாரு. அவங்க என்ன பாம் கட்டி ஓடி வராங்களா? அவங்க செஸ்ட்டில் அவங்க வேஸ்ட்டில் வந்து பாம் இருக்கா? அவங்க வந்து எதாவது பண்ண போகிறாங்களா? ஷூட் பண்ணு டைமில் ஷூட் பண்ணு டைம். ஏய், நீங்கள் அங்கே கத்துறது பதிலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏர் லிஃப்ட் பண்ணி நீங்களும் போய் தப்பிச்சிருக்கலாமாடா. என்னடா லாஜிக் இது? சத்தியமாக கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ வந்து விரும்பி 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 அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் எப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பித்தாங்களோ, என்ன கருமண்டா அது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் வந்துருச்சு. பட் இந்த படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லன் சந்தோஷ் பிரதாப் பயங்கரமாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டுரும், அந்த ரத்தத்தோட வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக வந்து சந்தோஷ் பிரதாப் பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஷாமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஐயரும் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த குட்டி பாப்பா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட மியூசிக், கேமரா, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொஞ்சம் லாஜிக்கலாக இப்போ இருக்கிற அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சம்பந்தமில்ல புத்தகத்தோட நல்ல ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஐயா, நீங்கள் நாட்டுக்கு நல்லான்னு சொல்லுங்க ஐயா, கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா, ஏற்றுக்குறோம் ஐயா. ஆனால் அந்த படத்தோட ஒட்டி சொன்னோங்க ஐயா. சம்மந்தம் இல்லாமல் லைப்ரரி போங்க, புத்தகத்தோட பெரிய ஆயுதம் எதுவுமே. என்னடா டைலாக் இது? யாரா அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுறா, அவன் என்னடா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறான்? அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படத்தை பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சீரியஸ்லி கார்ட்டூனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மட்டமான ஒரு ஃப்ளாஷ்பேக். பட் அந்த ஹார்பரில் இருந்தது, கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதெல்லாம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லெஜெண்ட் நடிச்சு நான் பார்க்குறேன். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை விட்டுருங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு ஜாலியாக ஒரு படத்தை கழுவி ஊற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லீடர் படத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே இருக்குது. லெஜெண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம்.